வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஆடி மாதம் முதல் நாளில் பெரியபாளையம் பவானி அம்மன் கோவிலில் பக்தர்கள் குவிந்ததால் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியம் பெரியபாளையத்தில் ஆரணி ஆற்றங்கரையில் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோவில் உள்ளது. சுயம்புவாக உருவான இக்கோவிலுக்கு 16 ஆண்டுகளுக்கு பின்னர் கடந்த வெள்ளிக்கிழமை மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து 48 நாட்கள் மண்டல அபிஷேக விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் இன்று ஆடி மாதத்தின் முதல் நாள் என்பதால் மஞ்சள் ஆடை அணிந்து பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் நடைப்பயணமாக இக்கோவிலுக்கு வந்தனர். திருக்கோவிலின் பரம்பரை மேலாளும் அறங்காவலர் அஞ்சன் லோகமித்ரா தலைமையில் செயல் அலுவலர் பிரகாஷ் முன்னிலையில் திருக்கோவில் பணியாளர்கள் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை திருக்கோவிலில் செய்து கொடுத்தனர். ஆடி மாதத்தின் முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் குவிந்ததால் சுமார் 3 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் பெரியபாளையத்திற்கு புறவழி சாலை அமைக்காததால் பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம் ஆரணி, பெரியபாளையம் செங்குன்றம் நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எனவே ஆடி மாதம் 14 வாரங்கள் நடைபெறும் பவானி அம்மன் கோவிலின் திருவிழாவின் போது போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க போர்க்கால அடிப்படையில் புறவழி சாலை அமைக்க வேண்டும் என பக்தர்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.